எப்படி இந்த உலகத்திலே ஆட்சியாளர்களுக்கு மாறாக நடக்கும் பொழுது தண்டனைக்குரிய இடமாக சிறை கூடத்தை அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்களோ, அதைவிட மிகப்பெரிய தண்டனைக்குரிய இடமாக அகிலங்களின் அரசன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைகளுக்கு அவனுடைய படைப்பினங்கள் மாறு செய்யும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தண்டிப்பதற்காக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சிறைக்கூடம்தான் நரகம் என்பது. யோசித்து பாருங்கள். அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மகிமைக்குரியவன். அவனுடைய வல்லமையை, அவனுடைய பெருமையை யாரும் மட்டிட்டு அறிந்துவிட முடியாது. அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டிப்பதற்கு ஒரு இடத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதில் எவ்வளவு பயங்கரமான தண்டனைகள் இருக்கும் என்பதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தண்டனையிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதை பற்றி உண்டான எச்சரிக்கைகளை எல்லாம் நமக்கு முன்கூட்டியே சொல்லிவிட்டான். எல்லா இறை தூதர்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்தந்த சமுதாயத்தவர்களுக்கு நரகத்தை பற்றி உண்டான எச்சரிக்கையை முன்கூட்டி சொல்லாமல் இல்லை. நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அழைப்பு பணியினுடைய ஒரு பெரும் பகுதியாக நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்வதையே ஆக்கி வைத்திருந்தார்கள்.